குட் டே, நமஸ்தே, நமஸ்கார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் டூ திஸ் மிஸ்டேக் இன் திஸ் அக்ஷய திருதியா 2025 இயரில். இந்த தவிர தயவு செஞ்சு அக்ஷய திருதியா அன்னைக்கு பண்ணிடாதீங்க. நீங்கள் கூகுள் சர்ச்சில் ஏகே அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, ஏகேன்னா அஜித்குமார் சார் இல்லை, அக்ஷய திருதியா 2025ன்னு சர்ச்சே உங்களுக்கு கொடுத்துரும். இப்போ கூகுளில் அக்ஷய திருதியாவோட டேட் வெனஸ்டே 30th April 2025 அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த அக்ஷய திருதியா வெனஸ்டே 30th April 2025 நடக்குதா, ரைட்டா தப்பா அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அக்ஷயானா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆ அப்படின்னா நில், ஒன்றும் இல்லை. க்ஷயா அப்படின்னா டிமினிஷிங், குறைஞ்சிட்டே இருக்கிறது. அதாவது தட் விச் நெவர் டிமினிஷஸ், இந்த விஷயம் குறையவே குறையாது அப்படின்னு அர்த்தம். அப்போது அக்ஷய திருதியா அன்னைக்கு என்ன நம்ம ஆரம்பிக்கிறோமோ அது என்றைக்குமே நீடிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இங்கிலீஷில் அக்ஷயான்றது எவர்லாஸ்டிங், இன்டிஸ்ட்ரக்டபிள், இட்டர்னல், இம்மார்டல் வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. அதனால தான் அக்ஷய திருதியா அன்னைக்கு வெல்த் அண்ட் ப்ராஸ்பெரிட்டியை பற்றி ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குது. அக்ஷயாவுக்கு அர்த்தம் பார்த்தாச்சு. இப்போ திருதியாவுக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்க போகிறோம். திருதியா அப்படின்னா 3 சன்ஸ்கிருத்தில் அர்த்தம். 3 விதமான விஷயம் நம்மளுக்கு இந்த அக்ஷய திருதியில் கிடைக்க போகுது. ஹார்மனி, ப்ராஸ்பெரிட்டி அண்ட் சக்ஸஸ். வெற்றி, நல்லிணக்கம், செழிப்பு. ஸோ அக்ஷய திருதியா அன்னைக்கு இந்த 3மே கிடைக்கிறதா எல்லாரும் நம்புகிறாங்க. ஸோ ஹிந்து லூனார் கேலண்டர் படி திருதியான்றது 3வது நாள் ஆஃப் அ லூனார் ஃபோர்ட் நைட். இப்போ அக்ஷய திருதியா எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுதுன்னு பார்க்க போகிறோம். April 29th டியூஸ்டே 1731 ஆரம்பித்து April 30th வெனஸ்டே 1412 மத்தியானம் ஆஃப்டர்நூனோட முடியுது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில். அக்ஷய திருதியா எப்படி நடக்குதுன்னு நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். இப்போது சூரியன் நம்மளோட ரைட் ஐ, சந்திரன் நம்மளோட லெஃப்ட் ஐன்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்தில் 365 டேஸ் இருக்குது. இப்போ சூரியன் ஒரு சைனில் 30 டேஸில் இருக்கார். ஸோ அப்போ அந்த சூரியன் ஏரிஸ், அதாவது மேஷ ராசியில் இருக்கார் அப்படின்னா சூரியன் உச்சமடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம், அதாவது எக்ஸால்டட். இப்போ சந்திரன் ஒரு ஃபுல் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிடும் எவ்ரி சைனில். அது 28 டேஸ் எடுக்கும். ஒரு அம்மாவோட மெனிஸ்ட்ரல் சைக்கிள் மாதிரி, அதாவது ஒரு லேடியோட பீரியட்ஸ் மாதிரி. ஸோ பகவத்கீதாவில் லார்ட் கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்போவுமே சந்திரனால் பிறப்பீங்க, சந்திரனால் பிறந்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு. ஸோ இப்போ சந்திரன் ரிஷப ராசியில் வந்துட்டார், அதாவது சந்திரன் உச்சம் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம், அதாவது எக்ஸால்டட். இப்போ சூரியனும் மேஷ ராசியில் உச்சம் அடைஞ்சிட்டாரு, சந்திரனும் ரிஷப ராசியில் உச்சம் அடைஞ்சிட்டாரு. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். இப்போது சூரியன் அவர் ஹேண்ட் மாதிரி கிளாக்கில், சந்திரன் மினிட் ஹேண்ட் மாதிரி கிளாக்கில். சூரியன் போகிறதுக்கு 60 மினிட்ஸ் எடுக்கும், அதாவது 1 hour. எவ்ரி 1 hour சூரியன் மூவ் பண்ணிகிட்டே இருப்பார்னு நினச்சிக்கோங்க. சந்திரன் ஒரு 1 hour கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 60 மினிட்ஸ்க்கு தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஸோ சூரியன் மேஷ ராசியில் உச்சமடைஞ்சிட்டாரு, சந்திரன் ரிஷப ராசியில் உச்சமடைஞ்சிட்டாங்க. ஸோ இதை தான் நான் சார்ட்டில் போட்டிருக்கேன். ரைட் அண்ட் லெஃப்ட் ஐ மாதிரி பக்கத்தில் இருக்காங்க. இந்த ஒரு காம்பினேஷன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அதனால தான் அவ்வளோ ரேரான ஒரு நாள் இது. அதாவது சூரியன் மேஷராசியில் உச்சமடைஞ்சது, சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடைஞ்சது. சூரியன் எப்போவுமே கோல்டு, அதாவது தங்கத்தோடு தான் அசோசியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சந்திரன் வெள்ளியோட, அதாவது சில்வரோட அசோசியேட் பண்ணுவாங்க.
எதனால் எல்லாரும் தங்கமும் வெள்ளியும் வாங்குகிறாங்க அக்ஷய திருதியா அன்னைக்கு? ஏன்னா சூரியன் வந்து தங்கத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, தங்கம் வந்து அல்டிமேட். அப்புறம் சந்திரன் வந்து வெள்ளியை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ சன்னும் மூணும், அதாவது சூரியனும் சந்திரனும் உச்சமடைஞ்சதுனால தங்கமும் வெள்ளியும் வாங்கினா நல்லதுன்னு நம்புகிறாங்க எல்லோரும். ஏன் எல்லோரும் தங்கம் வாங்குகிறாங்க, அரிசி வாங்குகிறாங்க, தானம் பண்ணுறாங்க அக்ஷய திருதியா அன்னைக்கு? இப்போ பார்க்கலாம். ஏன் எல்லோரும் அரிசி வாங்குகிறாங்க? திரௌபதி கிட்ட அக்ஷய பாத்திரம் அப்படின்னு ஒரு பாத்திரம் இருந்துச்சு. அந்த பாத்திரத்தில் உணவு வந்துட்டே இருக்கும், உணவு நிற்கவே நிற்காது. அக்ஷய திருதியா அன்னைக்கு நம்ம வாங்கினாலும் இல்லை அரிசி தானமாக கொடுத்தாலும் அது ஒரு வேண்டுதல் மாதிரி, நமக்கு என்றென்றும் அரிசி நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும், நம்ம அரிசிக்கிட்டேருந்து வந்து நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு என்றைக்குமே நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும், குறையவே கூடாதுன்ற ஒரு அர்த்தம். தங்கம். சுதாமா வந்து லார்ட் கிருஷ்ணாவை பார்க்க வந்தப்போ அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் போகும்போது அவர்கிட்ட எல்லாமே இருந்தது. ஸோ நம்ம தங்கம் அக்ஷய திருதியா அன்னைக்கு வாங்கினா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும், செல்வமோடு நம்ம என்றைக்குமே இருப்போம் அப்படின்னு நம்புகிறாங்க. விஷ்ணுவோட 6வது அவதார் பரசுராமர் அப்படின்னு ஒரு சத்திரியர் இருந்தார். ஸோ அவர் வந்து தான தர்மத்துக்காக ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த அக்ஷய திருதியா அன்னைக்கு தான தர்மம் நம்ம பண்ணோம் அப்படின்னா பல ஜென்மத்துக்கும் அந்த புண்ணிய காரியம் நீடிக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ ஏப்ரல் 30th 2025 அக்ஷய திருதியா வந்து 14:12 மத்தியானத்துக்கு மேலே இல்லை. அதோ ஏன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏப்ரல் 30th வெனஸ்டே 2025 எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க அக்ஷய திருதியா அன்னைக்கு ஃபுல் டே நடக்குது. ஆனால் அது உண்மை இல்லை. அக்ஷய திருதியா டைம் வந்து கரெக்டாக 2:12 ஆஃப்டர்நூன் மத்தியானத்தோடு நின்றுடுது. அதுக்கப்புறம் 14:12 PM சதுர்த்தி ஆரம்பிக்குது. ஸோ தயவு செஞ்சு தங்கமோ இல்லை வெள்ளியோ சதுர்த்தியில் வாங்கிடாதீங்க, எந்த நல்ல காரியமும் சதுர்த்தியில் ஆரம்பிக்காதீங்க. ஸோ அப்போ நம்ம என்றைக்கு தான் தங்கமோ வெள்ளியும் வாங்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்கள் டியூஸ்டே அன்னைக்கு வாங்கலாம், அதாவது ஏப்ரல் 29th 2025 வாங்கலாம். அப்போ நிறைய பேர் கேட்பீங்க, டியூஸ்டே அன்னைக்கு நம்ம தங்கமும் வெள்ளியும் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தா, அக்ஷய திருதியா வந்து எல்லா ஃபால்ட்டும் எல்லா தவறுகளும் அப்பாற்பட்டது. ஸோ இந்த ரேர் ஈவெண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குது. ஸோ இது வந்து ஒரு வாரம் வர டியூஸ்டே வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியாது, கூடவும் கூடாது. இப்போது நிறைய பேருக்கு தங்கமும் வெள்ளியும் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கல்லுப்பு வாங்கலாம், இல்லை தானம் பண்ணலாம், இல்லை உங்கள் வீட்டுக்காக ஒரு மூட்டை அரிசி வாங்கலாம், இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கூட வாங்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக் வந்து அக்ஷய திருதியா அன்னைக்கு பண்ணிடாதீங்க. இந்த வருஷத்துக்கு டியூஸ்டே அல்லது வெனஸ்டே தங்கமோ இல்லை வெள்ளியோ வாங்கிறதுக்கு முன்னாடி டைமிங் பார்த்துட்டு போங்க. டைமிங் இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன்.